ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனித் தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் எம்ஜி ராக்கி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த கழக வெற்றி வேட்பாளர் ராக்கி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் MP பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கழக வெற்றி வேட்பாளர் MP பழனிசாமி கழக தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் ராகுல் காந்தி கோவை தடாகம் சாலையில் மேலாண்மை பொறியியல் விரிவாக்க மையம் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மற்றும் கழக வெற்றி சின்னம்மாம் தென்னந்தோப்பு சின்னம் புகைப்படங்களுடன் கோவை அவினாசி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய முப்பெரும் தலைவர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு கழக வெற்றி வேட்பாளர் ராகுல் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் பாண்டிச்செல்வி கழகம் மற்றும் தோழமை கட்சி தொண்டர்களுடன் நூல்கோன்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்று பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனையடுத்து பேட்டியளித்த அவர் பல்லடம் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையான ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களின் கோரிக்கையான நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த குரல் எழுப்புவேன் என்று உறுதிபட தெரிவித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோட அறிவுறுத்தலின்படி நான் இன்னைக்கு இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். இந்த பல்லடம் தொகுதியில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனை என்ன, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைப்படுங்கிறதுல எனக்கும் கொஞ்சம் முன்னறிதல் இருக்குது. சின்னம்மாவோட வழியில் நிற்கிற எனக்கும் தென்னந்தோப்பு சின்னத்தில் மக்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தனித் தொகுதியின் கழக வெற்றி வேட்பாளர் வசந்தி முருகேசன் சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக பிரசித்தி பெற்ற முப்பிடாதி அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த கழக வெற்றி வேட்பாளர் வசந்தி முருகேசன் மேளதாளங்கள் முழங்க 500க்கும் மேற்பட்ட கழகம் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் ஹாரூன் ரஷீத் படு ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.